இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக இருப்பது தமிழகம் என்றும், வாரிசு அரசியலால் தமிழகம் பாதிப்படைவதாகவும் ஜன்சுரஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் கூறினார். தந்தி தொலைக்காட்சிக்கு பிரசாந்த் கிஷோர் பேட்டி அளித்தார். அப்போது அவரிடம் தமிழகம் சந்திக்கும் சவால்கள் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. இதுகுறித்து பிரசாந்த் கிஷோர் கூறுகையில், மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக ஒரு மாடல் இருக்க வேண்டுமென்றால் அது தமிழக மாடல் தான். ஆனால் ஊழல், வாரிசு அரசியல், மதவாதம் போன்றவை தமிழகத்தின் பிரச்சனைகளாக இருக்கின்றன. மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தின் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அதிக பணம் செலவாகிறது. இது ஆபத்தான போக்காகும். தமிழகத்தில் மதவாதம் மெதுவாக வளர்ச்சியடைய தொடங்கியுள்ளது. இதற்கு பாஜக இரட்டை இலக்க வாக்கு சதவீதம் வைத்திருப்பதே சிறந்த உதாரணமாகும். தமிழகத்தின் பெரும்பாலான எம்பிக்கள் வாரிசுகள் தான். தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு 40 ஆண்டுகால அரசியல் அனுபவம் இருக்கிறது. எனவே அவரை வழக்கமான வாரிசு அரசியல்வாதியாக பார்க்க முடியாது. ஆனால் உதயநிதி அப்படி இல்லை. அரசியலுக்கு வந்து சில ஆண்டுகளிலேயே துணை முதல்வராகிவிட்டார். விஜய் தனது தந்தையின் உதவியுடன் சினிமாவில் அறிமுகமாகி இருந்தாலும் அவரை உச்ச நட்சத்திரமாக மாற்றியது மக்களின் ஆதரவுதான் என்று பிரசாந்த் கிஷோர் கூறினார். மேலும் பேசிய அவர், இந்தியர்களுக்கு வாரிசு அரசியலின் பாதிப்பு குறித்து புரிவது இல்லை. இந்திய நாடாளுமன்றத்தில் 40 வயதுக்கு குறைவான எம்பிக்களில் பெரும்பாலானோர் வாரிசுகள் தான். அனைவரும் சகித்துக் கொள்கிறார்கள் என்பதற்காக வாரிசு அரசியலை நியாயப்படுத்த முடியாது. வாரிசுகளுக்கு மட்டுமே வாய்ப்பு என்றால் மற்றவர்களுக்கு என்ன வழி என்று பிரசாந்த் கிஷோர் கேள்வி எழுப்பினார்.